நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்று வரும் செவிலியர்களின் போராட்டம் குறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது நடைபெற்று வரும் செவிலியர்களின் போராட்டம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மௌனிகா, திமுக தன்னுடைய தேர்தல் அறிவிக்கையில் 356வது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. இவர்களுக்கான பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தலைப்பில் தான் தற்போது அவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து 5வது நாளாக பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். நேற்று 2 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் நேரடியாக தங்களை சந்திக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் தங்கள் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் தற்போது அவர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய இந்த போராட்டம் என்பது நேரடியாக வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை தான் தாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா தமிழக முதலமைச்சர் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின் போது 356 உடனடியாக நிறைவேற்றுவேன் என தெரிவித்திருந்தார். அதன்படிதான் தற்போது வரை இந்த போராட்டத்திற்காக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து கடந்த 4 தினங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்திய செவிலியர்கள் தற்போது கண்களில் தங்களுடைய கருப்பு துணியை கட்டிக்கொண்டு இந்த அரசுக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் 5 நாட்கள் ஆகியும் இன்னும் தமிழக அரசோ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோ நேரடியாக தங்களை அழைத்து பேசவில்லை என்பது தொடர்பான தங்களுடைய தகவலை தெரிவித்துதான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் தற்போது காலி பணியிடங்கள் இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் டெப்டேஷன் பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருப்பதாகவும் செவிலியர்கள் தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதுபோன்ற செவிலியர்கள் தங்களுடைய போராட்டம் என்பது மிக தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இரவு நேரங்களில் கூட கடுமையான பனிப்பொழிவின் கூட இதே இடத்தில் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் கணவர்களை விட்டுவிட்டு இந்த இடத்தில் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். ஏன்னா அனைவருமே தங்களுடைய கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது நேரடியாக பார்க்கலாம். மேலும் தமிழக அரசு மற்றும் தமிழக முதலமைச்சர் கண்டித்து தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். சம ஊதியம் சம வேலை சம ஊதியம் என்பதை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்திய போதிலும் அதற்கான எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. இது குறித்து நம்ம அவங்களிடமே பேசுவோம் நேரடியாக. அம்மா வணக்கம்மா, உங்களோட கோரிக்கை என்ன? குறிப்பாக இன்று 5வது நாளாக அந்த கண்கள்ல கருப்பு துணி கட்டிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய என்னமா ஆச்சு? வணக்கம் சார். நான் திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியரா நான் 10 வருஷமா நாங்க வேலை பார்க்கிறோம். 2015 எக்ஸாம் எழுதி நாங்க உள்ள 10 வருஷம் ஆகுது. நாங்க கேக்குறது பணி நிரந்தரம். அத நாங்க கேக்குறோம். ஆனா பணி நிரந்தரம் செய்யாம ஒப்பந்த அடிப்படையிலேயேவும் நிறைய பேரை செவிலியர்களை போட்டு எங்களை பணி நிரந்தரம் பண்ண மாட்டேன்றாங்க. எவ்வளவோ நாங்க உள்ள வரும்போது 7700 ரூபாய் சம்பளத்துலதான் உள்ள வந்தோம். அதுலயும் நாங்க போராடிதான் இந்த 14,000 சம்பளத்துக்கு வந்தோம். மீண்டும் போராடி ஒவ்வொரு தடவையும் போராடிதான் இப்போ 18,000 சம்பளத்துக்கு வந்திருக்கு. இத வச்சு நாங்க எங்களால இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனா பணி நிரந்தரம் பண்றதுக்கு அவங்களால முடியும், ஆனா பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் நிறைய வேகன்சி இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் கிரியேட் பண்ணி எங்க பிள்ளைங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும். பிளஸ் கொரோனா காலத்துல வேலை பார்த்த பிள்ளைங்களை எல்லாம் பணி நீக்கம் செஞ்சாங்க. அந்த பணி நீக்கத்தை தடை பண்ணிட்டு திரும்பியும் அவங்களுக்கு பணி நிரந்தரம் அவங்களையும் பண்ணணும் அப்படின்றதான் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கோம். தேர்தல் வாக்குறுதி 356 உங்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆயிட்டு. தற்போது உங்களுக்கு போராட்டம் எந்த அளவுக்கு இருக்குமா? சார், போராட்டம் மிக தீவிரமாக தான் இருக்கு. 356 வலியுறுத்தி தான் நாங்க எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொல்றது அப்படி வாக்குறுதி கொடுத்தா நாங்க நிறைவேற்றணுமா அப்படின்ற மாதிரி தான் எங்களை பேசுறாங்க. அது நல்லா இல்ல சார். அந்த மாதிரி வாக்குறுதி ஏன் கொடுக்கணும்? அப்பயே ஏன் கொடுக்கணும்? அதாவது பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்க போய் தான் அந்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அப்ப அதை அவங்க காப்பாத்தணும். அப்ப அதை காப்பாத்துங்கன்னு சொல்லிதான் இந்த 5 வருஷத்துல தேர்தலுக்காக நாங்க இதை பண்ணல. இந்த 5 வருஷமாவுமே நாங்க உங்க கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க செவி சாய்க்கல. இல்ல, கண்கள்ல கருப்பு துணி கட்டிட்டு இந்த அளவுக்கு போராட்டம் நடத்துக்கு என்ன காரணம்? கண்கள் மட்டும் கருப்பு துணி கட்டுறதுக்கு என்ன காரணம்? கண்கள்ல கருப்பு துணினா நீதி மறுக்கப்படுகின்ற ஒரு காரணத்தினாலதான் நாங்களும் எங்களோட நீதி மறுக்கப்படுகின்றது. நம்ம கோர்ட்ல எப்படி நம்ம பாக்குறோமோ நீதி தேவதையோட கண்ணில் கட்டுறாங்க. அதே மாதிரி கொரோனா காலத்தில் தேவதைகளாக பார்க்கப்பட்ட நாங்களும் எங்கள் உரிமைகள் மறுக்கப்படுறதுனால கண்கள் கட்டி கொண்டு நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். குறிப்பா இப்ப 5 நாட்கள் உங்களோட போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருது. அடுத்த கட்டமா இந்த போராட்டத்தை எப்படி நகர்க்க போறீங்க? இல்ல யார் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் நினைக்கிறீங்க?
சுகாதாரத்துறை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களோட கோரிக்கையை செவி சாய்க்கணும். முதல்வர் ஐயாவும் அதை வந்து கேட்கணும் அப்படின்றத நாங்களும் இது பண்றோம். நேத்து கூட வந்தாங்க, ஆனா எங்களை பத்தி யாருமே எதுவுமே கேட்கல. நேத்தும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க, அதற்கும் வேகன்சி இருக்கதான் செய்யுது, ஆனா எதுவுமே கண்டுகொள்ள மாட்டேன்றாங்க இந்த அரசு. நீங்க நேரடியாவே பார்க்கலாம். குறிப்பாக 5 நாட்களாக தங்கள் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும், நீதி தேவதையில் தங்களுடைய கருப்பு துணியை கட்டியது போல தங்களுடைய வாக்குறுதியை அளித்துவிட்டு தங்களுக்கு நிறைவேற்றப்படாத காரணமாக நாங்களும் கண்களில் கருப்பு துணியை கட்டி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, தமிழக முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேரடியாக தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு நிரந்தரமான பணி என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசு தொடர்ந்து இவர்கள் பணி காலங்களிலும் கூட இரவு நேரங்களில் இதே பகுதியில் தங்கள் குழந்தைகளையும் மற்றும் கணவரையும் விட்டுவிட்டு இதே இடத்தில் மிக கடுமையான ஒரு போராட்டமாக இந்த பகுதியில் தங்கள் பணியில் அவர்கள் வாடிக்கொண்டு இருப்பது தமிழக முதலமைச்சர் உண்மையிலே தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் போல ஏற்று அவர்களுக்கான பணி நிரந்தரம் செய்தால் மட்டும்தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக அடுத்த கட்டத்தை செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசு இவர்களுக்கான நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.